60 days வீடியோஸ்லாம் உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரியும் ரொம்ப அடிச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ண வைக்கிற மாதிரி இந்த அலிகேஷன் உங்க மேல நிறைய இருக்கு. இல்ல உண்மையா நீங்க டார்ச்சர் பண்றீங்க, என்ன பண்றீங்க? முதல் விஷயம் இதுக்கு என்ன அப்படின்னா, நல்ல பெயின் இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பெயின் மட்டும்தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அவர்னால முடியல அப்படிங்கிற அந்த பெயின்ல அவர்னால முடியலைங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஆனா அவர்னால முடியும் முடியாதுன்னு கணிக்கிறது, ஜட்ஜ்மெண்ட் பண்றது யாரு பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரெயினர். அதுக்கு தான் பக்கத்துல இருக்காங்க. ஏன் ட்ரெயினர் பண்றாங்கன்னா ஒன்றும் இல்லை, நான் சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். கவுண்ட் கொடுக்கறது ஒரு டேப் ரெக்கார்டு கொடுத்துட்டு போவோம், ஒரு போன் 1 2 3 சொல்லிட்டு போயிடும். இந்த கவுண்ட் கொடுக்கறது ஒன்றும் இல்லை, புதுசா ஜாயின் பண்றவர் பக்கத்துல இருந்து 1 2 3 சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்களுக்கு இல்லாத ஒரு டிஃபரெண்ட் யாருக்கு இருக்கு? ஒரு கோச்சுக்கு இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெய்னர் கோச். அந்த கோச் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் பாக்குறீங்க, ஒரு போலீஸ் ட்ரைனிங் பாக்குறீங்க, அங்கெல்லாம் வந்து முடியல அப்படின்னா, ஏன்னா அது முடியுமா முடியாதான்னு சொல்லி அந்த கோச்சுக்கு தெரியும். முடியல அப்படி சொன்னோம்னா பனிஷ்மெண்ட் போகும். இங்க முடியல அப்படிங்கறதுல முடியும் அப்படிங்கிற விஷயத்த காட்டுறதுக்கு மைண்டை டைவர்ட் பண்றோம். ஓகேங்களா? இங்க இருந்து நீங்க சென்னை போயிருக்கீங்க, சென்னை சொன்னோன்னே இப்படிங்கிறதுக்குள்ள உங்க மைண்ட் ஜம்ப் ஆயிருது. அதே தான் பெயின் அப்படிங்கிறப்போ என்னால முடியல அப்படிங்கிறப்போ அவர் முடியாம போற இடத்துல உன்னால முடியும் அப்படிங்கிற கான்பிடென்டா ஒரு ஆர்டரா கொண்டு போறது இந்த விஷயம் தான் நடக்குது. 60 டேஸா இருக்கட்டும், எந்த பாடி பில்டரா இருக்கட்டும், நான் ட்ரைனிங் சொல்லி கொடுத்து முடிச்சோடனே ட்ரைனிங் கொடுக்குற இடத்து தான் பாக்குறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படி சொன்னா அவன் என்னோட ரொம்ப கை தோல் மேல போட்டு பேசுவான். என்னோட ஸ்டூடெண்ட்னா அவங்க ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்க மாட்டான், அந்த மாதிரி பழகிருப்போம்.